சம்பவம் தொடர்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திடம் சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆஜராகி விளக்கமளித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தவிக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகி அங்கு விளக்கமளித்து வரும் நிலையில் தற்போது டிஜிபி தேவாசிர்வாதிடமிருந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது டிஜிபி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரிடம் விளக்கம் பெறப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. இன்று சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆஜராகினார். இதனையொட்டி டிஜிபி தேவ ஆசீர்வாதமும் ஆஜராகியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 41 மரணமடைந்த நிலையில அடுத்த நாள் காவல்துறை சார்பாக புத்தகம் சந்திக்கப்பட்டது. அப்போ டிஜிபி தேவாசன் தெரிவிக்கும் பொழுது, அதாவது காவல்துறை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுமே காவல்துறை எங்கள் சிறப்பான முறையில் அழைத்து வருவதாக விஜய் சொன்னதை மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகை சந்திப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காவல்துறை சார்பாக எத்தனை காவலர்கள் இந்த பாதுகாப்பு போடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தெரிந்து பார்க்க முடியுது. ஆனால் காவல்துறை முன்னுக்கு முன்னாக பேசுவதாக கூட சமூகங்கள் பல்வேறு கருத்து பதிவு, மேலும் ஆதவஜனா உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் கருத்து பதிவு சென்று பார்க்க முடியுது. இருந்த போதிலும் அந்த காவல்துறை உயரதிகாரிகள், குறிப்பாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே ஆஜரான நிலையில தமிழக டிஜிபிகளுடைய ஆஜராயிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக அவரிடம் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக விவரம் கேட்டிருப்பார்களா, அல்லது தவிக விஜயும் இவரிடம் நேரடியாக உட்கார வச்சு கேள்வி கேட்பார்களா உள்ளிட்டவை குறித்து ஒரு பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஏற்கனவே தவிக தலைவரை பல திடுக்குப்பிடி கேள்வி கேட்டுப்பதால் எழுத்தின் மூலமாக பதிலை வாங்கி வருவதாக கூட தகவல் 4 அதிகாரிகள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு வருவதாக கூட நம்ம தகவல் கேட்கிறது. இந்த நிலையில் டிஜிபி தேவிசன் ஆஜராகியிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நல்ல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். கரூர் சம்பவம் தொடர்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்திடம் சிபிஐ விசாரணையானது மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆஜராகி விளக்கமளித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தவிக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகி அங்கு விளக்கமளித்து வரும் நிலையில் தற்போது டிஜிபி தேவாசிர்வாதிடமிருந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது டிஜிபி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரிடம் விளக்கம் பெறப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் தனலட்சுமி. இன்று சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் ஆஜராகினார். இதனையொட்டி டிஜிபி தேவ ஆசீர்வாதமும் ஆஜராகியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 41 மரணமடைந்த நிலையில அடுத்த நாள் காவல்துறை சார்பாக புத்தகம் சந்திக்கப்பட்டது. அப்போ டிஜிபி தேவாசன் தெரிவிக்கும் பொழுது, அதாவது காவல்துறை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுமே காவல்துறை எங்கள் சிறப்பான முறையில் அழைத்து வருவதாக விஜய் சொன்னதை மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகை சந்திப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் காவல்துறை சார்பாக எத்தனை காவலர்கள் இந்த பாதுகாப்பு போடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தெரிந்து பார்க்க முடியுது. ஆனால் காவல்துறை முன்னுக்கு முன்னாக பேசுவதாக கூட சமூகங்கள் பல்வேறு கருத்து பதிவு, மேலும் ஆதவஜனா உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் கருத்து பதிவு சென்று பார்க்க முடியுது. இருந்த போதிலும் அந்த காவல்துறை உயரதிகாரிகள், குறிப்பாக அந்த மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே ஆஜரான நிலையில தமிழக டிஜிபிகளுடைய ஆஜராயிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக அவரிடம் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக விவரம் கேட்டிருப்பார்களா, அல்லது தவிக விஜயும் இவரிடம் நேரடியாக உட்கார வச்சு கேள்வி கேட்பார்களா உள்ளிட்டவை குறித்து ஒரு பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஏற்கனவே தவிக தலைவரை பல திடுக்குப்பிடி கேள்வி கேட்டுப்பதால் எழுத்தின் மூலமாக பதிலை வாங்கி வருவதாக கூட தகவல் 4 அதிகாரிகள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு வருவதாக கூட நம்ம தகவல் கேட்கிறது. இந்த நிலையில் டிஜிபி தேவிசன் ஆஜராகியிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நல்ல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.